இதோ இருக்கே. உசூர் வந்துட்டாயா? வந்துட்டா. வந்தேன் உங்கள் அடிமை பூதம். கட்டளையிடுங்கள், விரைந்து பணி முடிக்கிறேன். அதெல்லாம் சரிதான். நான் வாழைப்பழம் வாங்க கடைக்கு போனேன். அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? உசூர், உங்க ஆவேசத்திலிருந்து ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்னு தெரியுது. விளக்கமா சொன்னாதான் அதுல முழுசா என்ன நடந்ததுன்னு என்னால உணர முடியும். நான் வாழைப்பழம் வாங்கறதுக்கு கடைக்கு போனேன். அங்க கடைக்காரனோட ஒரு சின்ன சண்டை. அங்க அப்போ சமாதானப்படுத்துன்னு ஒருத்தன் வந்தான். சமாதானப்படுத்துன்னு வந்தவன் என் காசெல்லாம் புடுங்கி கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டாயா. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமே உசூர். ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, அவனும் அந்த கடைக்காரனும் எனக்கு தெரியாம கூட்டு சதி பண்ணி என் பணத்தெல்லாம் பறிச்சுட்டாங்க. நீ இப்போ உடனே அவனை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அந்த அயோக்கிய பேல கட்டி வச்சு உதைச்சாதான் என் ஆத்திரமே அடங்கும். போ, நீ போய் அவனை தூக்கிட்டு வா. உத்தரவு உசூர். போ. வா வந்துட்டியா? ஆமா, பூதம் எங்க? நான் தான் உங்க அடிமை பூதம் எஜமா. நீ அந்த பழைய கடையில என் கூட சண்டை போட்டு என் பணத்தெல்லாம் பிடுங்கி அந்த கடைக்காரங்கிட்ட கொடுத்த. உன்னை தூக்கின்னு வரதுக்காக தான் பூதத்தை அமிச்ச. ஆனா நீ வந்துட்ட, பூதத்தை காணோம். இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே. நம்புங்க எஜமா, நான் தான் உங்க அடிமை பூதம். நான் நம்ப மாட்டேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் மறுபடியும் அந்த விளக்க தேய்ச்சு பூதத்தை வர வச்சு அதுகிட்டயே கேட்கிறேன். உசூர், வந்தேன் உங்கள் அடிமை பூதம். ஐயோ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. நீ அந்த அயோக்கியனை கூட்டின்னு வரும் போகும்போது அவனே இங்க வந்தானே, அது எப்படி? அதுவும் நான் தான். அதுவும் நான் தானா? அப்போ இங்க நிக்கிறியே, இது எப்படி? ரெண்டு பேரையும் பார்த்து உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. இப்ப இங்க உங்க முன்னால நிக்கிற நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்த நானும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான் உசூர். ஒண்ணுதானா? அப்போ எங்கிட்ட இருந்து பணம் பறிச்சது நீதானா? இல்ல இல்லையா? ஆமா, அது பறிக்கப்பட்ட பணம் இல்ல, பழக்காரனுக்கு முறையா சேர வேண்டிய பணம். ஐயோ, டோட்டல் கன்ஃபியூஷனா இருக்கே. லார்ட் ஆஞ்சநேயா, நீ தான்ப்பா எப்படியாவது என்ன காப்பாத்தணும். சரி சரி சரி, நீ இப்ப முதல்ல கிளம்பு. எப்போ வேணுமோ நான் கூப்பிடுறேன், அப்ப நீ வந்தா போதும். உத்தரவு உசூர். கௌதம் நில்லுடா. கௌதம், நாங்க கூப்பிட்டது உன் காதுல விழலையா? என்னடா உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. இல்ல, கௌரி ரொம்ப நாளா ஸ்கூலுக்கே வரல, நீ வேற இப்படி இருக்க, என்ன ப்ராப்ளம்? நத்திங். கௌரி இன்னும் 2-3 நாளா ஸ்கூலுக்கு வந்துருவா. எப்படி வருவா? இல்ல எப்படி வருமான்னு கேக்குறேன். கௌரி ஸ்கூலுக்கு ட்ரெஸ் கிழிச்சிட்டா வருவா. இனிமே அவ ஸ்கூலுக்கு வரவே மாட்டா. ஏன்னா என்ன புரியலையா? கௌரி
அப்புறம் எது கிடைக்கிற? அவன் மட்டும் என்ன கௌரிக்கு பைத்தியம் சொல்றான்? அவன் உண்மையை தானே சொன்னா. அவளுக்கு உண்மையாவே பைத்தியம் தானே. என்னடா மறைக்கிற? கௌரிக்கு பைத்தியமே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்புறம் எதுக்குடா அவளை பைத்தியக்கார டாக்டர்கிட்ட கூட்டு போனீங்க? சரி, டாக்டரே அவளுக்கு பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா கௌரி உடம்புக்கு என்ன? ஏன் அவ இன்னும் ஸ்கூலுக்கு வரல? அவளுக்கு என்ன காய்ச்சலா, இல்ல தலைவலியா, இல்ல பல்வலியா? என்னன்னு சொல்லேன்டா. இத பார், இப்ப நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், கௌரிக்கு பைத்தியம் தான். கௌரி பைத்தியம் தான். கௌரி பைத்தியம் தான். டேய், நீங்க என்ன பண்ண சித்திரவதைக்கு இப்ப கௌரிக்கு மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்துக்குமே பைத்தியம் பிடிக்கும். இப்ப கௌரிக்கு, அப்புறம் உனக்கு, அப்புறமா உங்க அப்பாக்கு, அதுக்கப்புறமா உங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்கும். உங்க குடும்பமே பைத்தியக்கார குடும்பம். பைத்தியக்கார குடும்பம். ஏய், எதிர்கால பைத்தியம் நில்றா. ஏப்பா, என்ன சார்? ஆப்டிகல் சயின்ஸ் புக் இருக்கா? இல்ல சார். என்னையா எதை கேட்டாலும் இல்ல இல்ல இல்லன்ற. பயாலஜி புக் இருக்கா? ஆனா நேத்து தான் சார் ஒருத்தன் வந்து மொத்தமா வாங்கிட்டு போனான். கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஏதாவது புக் இருக்கா? ஐயோ, அத முந்தா நேத்து ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். என்னையா இது? சயின்ஸ் புக் இல்ல, ஹிஸ்டரி புக் இல்ல, ஜியோகிராஃபி புக் இல்ல, பின்ன என்னதான் வச்சிருக்க? ஆத்திசூடி, அரிச்சுவடி, வாய்ப்பாட்டு, இந்த புக்லாம் வச்சிருக்கியா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க சார். சார், லாஸ்ட் இயர் டெலிபோன் டைரக்டரி புதுசா இருக்கு, வேணுமா? என்னது டெலிபோன் டைரக்டரியா? ஆ. யோ, அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுக்கணும்யா. இப்போ அதெல்லாமும் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அப்பா ஆஹா, வந்துட்டாயா பிரகலாதம் வந்துட்டா. பேரை மாத்தி சொல்லாதீங்கப்பா, என் பேர் ரகு. ஐயோ, விளங்காதவனே, ஏன்டா மறுபடியும் மறுபடியும் என்ன அப்பா அப்பான்ற? அங்கிள், நீங்களே சொல்லுங்க, உங்க புள்ள உங்களை எப்படி கூப்பிடுவான்? அப்பான்னு தான்ப்பா கூப்பிடுவான். அது இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. சார், பெத்த அப்பனை புள்ள அப்பான்னு தான் கூப்பிடுவான். ஏ, இதெல்லாம் கூட எனக்கு தெரியாதா? நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? அப்புறம் ஏன் சார் பெத்த மகனையே மகன் இல்லைன்னு சொல்றீங்க? யோ, என்னையா நீ என்னமோ என் பெண்டாட்டிக்கு பிரசவம் பார்த்த மாதிரி பேசுற? சார், ஒரு ஆளு எதுல வேணாலும் போய் சொல்லலாம் சார். பெத்த அப்பன் யாருங்கிறதுலயுமா போய் சொல்லுவான்? நல்லா கேளுங்க அங்கிள். கேக்குறேன்பா. இந்த பாருங்க சார், பையனுக்கு பால் வடியும் முகம், உங்க முகஜாட அப்படியே இருக்குது. அவன் உங்க பையன் தான் சார். ஆஹா, இவரு பெரிய சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்துல நடுவுல உட்காந்து தீர்ப்பு சொல்றாரு. என்ன அனாவசியமா டென்ஷன் ஆகாத. அப்பா, நீங்க டென்ஷன் ஆறதை விடுங்க. நான் இந்த புக் வாங்கியிருக்கேன், இது காசு கொடுத்துருங்க. அங்கிள் வாங்கிக்கோங்க. ஓகே ராஜா, நீ போ ராஜா. அதுக்கு சேர்ந்து உங்க அப்பா கிட்ட நான் வசூல் பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா, அவங்க அப்பா வருவான், அவங்க கிட்ட இருந்து துட்ட வசூல் பண்ணு. என்ன ஆளை விடு. யோ, நில்லியா, எங்க போற? ஏ, என் வேலையை பார்க்க போறேன். நீ எங்க வேணும்னாலும் போ. ஆனா உன் பையன் வாங்கின புத்தகத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு போயா. யோ, யாரியா என் பையன்? யார் வந்து என் மகன் சொன்னாலும் நீ கொடுத்துருவியா? இந்த பார், என்ன கொலைகாரனா மாத்தாத சொல்லிட்டேன். நான் துட்டு தர முடியாது தர முடியாது தர முடியாது. இப்ப என்னையா சொல்ற? அவன் என் பையனே இல்லையா? அவனுக்கு எதுக்காக நான் துட்டு கொடுக்கணும்? அவன் ஓஞ்ச அடலையா இருந்தான். என்ன சார் இங்க பிரச்சனை? வாயா வா, நீ ஒருத்தன் தான் வரலையேன்னு பார்த்தேன், நீயும் வந்துட்டியா? வா, வந்து நல்லா என் வேத்தரிசில கொட்டிக்க. சார், நீங்களே சொல்லுங்க சார். இவர் ஏன் கடைக்கு வந்தாரு, வந்து ஒரு சில புத்தகங்களை எடுத்தாரு. இவரு கேட்ட புத்தகம் என்கிட்ட இல்ல சார். நான் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு கோவிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பையன் ஒருத்தன் வந்தான். அவனுக்கு இவரோட முகஜாட அப்படியே இருக்குது. அவன் வந்து இவரோட பையனே தான். இவர் வந்து அவன் என் பையனே இல்லைங்கிறாரு. அவன் அப்பான்னு கூப்பிடுறான். அதை கேட்ட அந்த ஆள் என்னமோ இல்ல இல்லன்னு சத்தியம் பண்றாரு. அப்புறம் அவன் ஒரு புக்கு வாங்கினான் சார். அப்பா கிட்ட பணம் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் சார். இவர்கிட்ட பணம் கேட்டா தரமாட்டேன்ட்டு ரவுடித்தனம் பண்றாரு சார். நீங்களே சொல்லுங்க சார் இந்த நியாயத்தை. இவன் சொல்லதெல்லாம் கேட்டல, இப்ப நான் சொல்லத கேளு. அவன் என் மகனே இல்ல. என்ன சார் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு? பையன் வாங்கின புஸ்தகத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு மறுவேளை பாருங்க சார். பணத்தை கொடுங்க சார். சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். அவன் என் மகனே இல்ல. என்னது? சல்லி காசு கூட குறையாம உங்ககிட்ட நான் பணத்தை வசூல் பண்ணாம உன்னை நான் விடவே மாட்டேன்யா. யோ, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கியா? ஆனா பணத்தை கொடுங்க சார்.
அழுகுறாரு பாருங்க. கொடுங்க பணத்தை. புக்கு எடுத்துட்டு போனது அவன், புக்கு வித்தது நீ, இடையில வந்து மத்தியஸ்தம் பண்ணது நீயா? 3 பேரும் 100 வருஷம் நல்லா இருங்க. இந்தா பிடி, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. இது என் புக்கு, நான் எடுத்துட்டு வந்தேன். இதுக்காக என்கிட்ட துட்டு கேட்காதீங்க. கடக்குறான் சார். அவன் போட்டு விடுங்க சார். மனுஷனா சார் அந்த ஆளு? பெத்த புள்ளைய தான் புள்ள இல்லைன்னு சாதிக்கிறான் சார். தலையெழுத்து. இப்படி ஒரு ஆப்ஷன் மைண்டாவா இருப்பாங்க சார்? என்ன ஞாபகம் இருக்கா சார்? சூதாடியா, குடிகாரனா, பொறுக்கியா இருந்த என்ன திருத்தி மனுஷனாக்குனீங்களே. அதுக்கப்புறம் தான் சார் இந்த புத்தகங்கள்லாம் வச்சு நானும் ஒரு மனுஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எல்லாம் உங்க தயவால. உன்னை நல்லா ஞாபகம் இருக்கு. நீ சௌக்கியமா இருக்கியாப்பா? ரொம்ப அமோகமா சௌக்கியமா இருக்கேன் சார். இந்த புத்தகம் ஏதாவது எடுத்து போறீங்களா சார்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் வரேன். வாங்க சார். உங்களுக்கு என்னடா ஆச்சு? இப்படி கறிக்கட்டையா கிடக்குறீங்களே. கந்தான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்னமான்னு வந்து கேப்பீங்களே. இப்ப 1000 தடவை கூப்பிடுறேன்னு என்னமான்னு கேட்காம படுத்திருக்கீங்களே. கண்ணா வேலா, என்னப்பா நடந்தது? உங்க கால்ல ஒரு கல்லு போட்டாலே நெஞ்சில இடி விழுந்த மாதிரி இருக்கும். நீங்க இப்படி படுத்து கிடக்குறீங்க, என்னால தாங்க முடியலப்பா. கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கண்டிப்பா அந்த பட்டத்தரிசி காப்பாத்திருவா. அழாதாத்தா. ஆமா, அந்த 1000 கண்ணுடைய இருக்கா, அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவான் நம்பித்தானே என் பிள்ளைங்களை ஊருக்கு அவளுக்கு அனுப்பிச்சேன். ஆனா அவ கண்டுக்கலையே, கை விட்டுட்டாளம்மா. என் பிள்ளைங்களை இப்படி பண்ணிட்டாளம்மா. நர்ஸ். எஸ் டாக்டர். இவங்களை அட்மிட் பண்ணாங்களே, அவங்கள கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஏங்க, பேஷண்டோட வந்தவங்க யாரு? உங்களை டாக்டர் கூப்பிட்டாரு. வாமா, வாங்க. வேலா, கந்தா. இத பாருமா, இந்த மாதிரிலாம் அழுது பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுமா. ஐயா, உங்களுக்கு வேணா இவங்க பேஷண்டா இருக்கலாம், ஆனா இவங்க நான் பெத்த பிள்ளைங்க. பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் பாசத்தை காட்டுறதுக்கு இது இடம் இல்லம்மா. அவங்களுக்கு நாம ஒத்துழைப்பு கொடுக்கணும், தொந்தரவு கொடுக்க கூடாது. டாக்டர் எப்படி இருக்காங்க? இப்போ அவர் இருக்கிற நிலைமையில எதையும் உறுதியா சொல்ல முடியல. இவர் முகத்துல மட்டும்தான் தீக்காயம் இருக்கு, மத்தபடி உடம்புல எந்த காயமும் கிடையாது. இவங்க அப்படி மூர்ச்சியாகி கிடக்கிறத பார்க்கும்போது எதையோ பார்த்து பயந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போராடிப்பாங்களோன்னு தோணுது. இவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இவங்க கண்முழிச்சு பார்த்த பிறகு என்ன நடந்ததுன்னு தெளிவா சொன்னா தான் ஃபர்தரா ட்ரீட் பண்ண முடியும். டாக்டர், என் புள்ள எப்போ கண் முழிச்சு பாப்பா டாக்டர்? எப்பன்னு எப்படி சொல்ல முடியுங்க? இப்பவும் விழிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சும் விழிக்கலாம். ஆனா எப்பன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. டாக்டர், பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாரு. வாங்க. வாங்க ஐயா. தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? சொல்லுங்க தம்பி, எப்படி இது நடந்தது? கமான் சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க.
எப்படி ஃபயர் ஆச்சு? ஐயோ என் பிள்ளைக்கு பேச முடியாம போயிடுச்சு. சார், முதல்ல அந்த அம்மா கொஞ்சம் வெளில கூட்டு போங்க. சுமதி ஐயா இந்த அம்மா கூட்டிட்டு போய் வெளியேறு. சரியா அம்மா வாங்க வா ஒன்றும் ஆகாது வாங்க. நோ 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 ப்ளீஸ் ரிலாக்ஸ். பயப்படாதீங்க ஒண்ணா. தம்பி சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன பாத்தீங்க? கமான் கமான் டெல் மீ. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. சாரி சார், அதிர்ச்சியில 2 பேருக்குமே பேச்சு வராம போயிடுச்சு. இனிமே அந்த ஆண்டவன் தான் வந்து காப்பாற்றும்.